இப்படி சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். நான் 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பாண்டிச்சேரி கம்பன் கழகத்தில் பேசுகின்ற வாய்ப்பு. பாவாடை தாவணி கட்டிக்கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கிறேன். பேரறிஞர் ஐயா தே ஞானசுந்தரம் அவர்களுடைய தலைமையில் எங்களுக்கு விவாத அரங்கம். பக்தி நனி சொட்ட சொட்ட பாடியது யார் என்பது கேள்வி. எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு கவந்தன். கவந்தனை குறித்து நான் அந்த 16-17 வயதிலே பேசுகிறேன். அரங்கம் ஆர்ப்பரித்த அந்த பேச்சை உள்வாங்குகிறது. நாங்கள்லாம் இப்படியெல்லாம் சேர் போட்டு உட்கார மாட்டோம். கீழே பலகை போட்டு தான் உட்கார வைப்பாங்க. கீழே தான் உட்காருவோம். நாங்கள் நடுவர்களுக்குத்தான் ஆசனம். நாங்கள்லாம் கீழே தான் உட்காருவோம். இன்னைக்கு கீழே உட்காந்து எழ சொன்னால் 3 ரவுண்ட் அடிக்க வேண்டியதாக இருக்கு. உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கு முடியல இன்னைக்கு. அதனால எல்லோருக்கும் ஆசனம் வாய்த்து கீழே உட்காந்து நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்த உடனே நான் இந்த நாகராஜன் சார், குமரவேல் சார் ஐயா அவர்களை எல்லாம் பார்க்கிறேன். அந்த மாதிரி அருணகிரி ஐயான்னு இருந்தார், பாண்டிச்சேரி கம்பன் கழகத்தினுடைய செயலர். கோவிந்தசாமி முதலியார்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் அதுக்கு தலைவர். அந்த வயது முதிர்ந்த காலத்தில் 80-85 வயது இருக்கும் அவருக்கு. நாங்கெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்த உடனே பக்கத்தில் இப்படி இப்படி வாயில் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஐயா கேட்பார். பேசி முடிச்சுட்டு களைப்பாக வந்திருப்போம்ல, குழந்தை சூடா ஏதாவது குடிக்கிறியா இல்லை சோடா குடிக்கிறியா? இன்றைக்கும் யோசித்து பார்க்கிறேன். சிறிய வயது குழந்தைகளானாலும் இலக்கியம் பேசுகிறார்கள் என்றால் இலக்கியம் பேசுகின்ற சிறிய குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக மூத்த சான்றோர் வரிசை கட்டி நின்ற சமூகம் நம்முடைய சமூகம். சான்றோர்கள் குழந்தைகளை கொண்டாடினார்கள். அந்த குழந்தைகள் மிக சிறப்பான பண்பாட்டுடைய ஒரு வாழ்க்கையை, மாண்புடன் கூடிய தமிழ் மரபை போற்றக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக வடிவமைத்துக் கொண்டார்கள். அந்த பரம்பரை தான் கம்பன் கழக பரம்பரை. என்னிடத்தில் கேட்பார்கள், இவ்வளவு பேசுகிறீர்களே, இப்படி பேசுவதற்கு யார் உங்களுக்கு சொல்லித் தந்தது? மேடை நாகரிகத்தை யார் உங்களுக்கு சொல்லித் தந்தது என்றால், இன்றைக்கு நான் உறக்கச் சொல்லுகிறேன். சுமார் 30 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில், பொது மேடைகளில் பவனி வருகின்ற நான் 32 நாடுகளுக்கு மேலாக பயணம் செய்து கொண்டு ஒரு பேச்சாளராக உலா வருகின்ற எனக்கு அடிப்படை அரிச்சுவடி பாடத்தை, மேடை மாண்பை, நாகரிகத்தை, ஒரு சொல்லை எப்படி சொல்ல வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், பணிவை எப்படி மக்கள் தன்னுடைய ஆபரணமாக கொள்ள வேண்டும் என்று பாடம் எடுத்த கழகம் கம்பன் கழகம். கம்பன் கழகத்தினால்தான் இன்றைக்கு மாண்புடைய பேச்சாளர்கள் பலர், நான் எல்லோரும் என்று சொல்ல மாட்டேன், பலர் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கம்பன் கழகம், ராமன் தானே சாமி, ராமனுக்கு தானே கழகம் எடுக்க வேண்டும்? இல்லை, ராமன் கடவுளாக இருக்கலாம். கடவுள் என்று அவரை நினைப்பவர்கள் அவர்களை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் கம்பன் எல்லோருக்கும் பொதுவானவன். அவன் சாதி மத எல்லைகளை கடந்து மனிதத்தை போற்றியதனால் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்றான் பாரதி. அதனால்தான் ராமன் பெயரால் கழகம் நடத்தாமல் அந்த கம்பன் பெயரால், படைப்பாளன் பெயரால் நடத்தவில்லை. பெரியவர்கள் இந்த கழகத்தை, படைப்பை ஆக்கியவனின் பெயரால் இந்த கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கம்பனுடைய விழாவிலே கம்பராமாயணம் ஏன் இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறது? ஏன் இந்த ராமாயணத்தை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம்? வால்மீகத்திலிருந்து ராமாயணத்தை மொழிபெயர்த்து இந்த சமூகத்திற்கு தமிழனுடைய மாண்பையும் மரபையும் எப்படி ராமனினுடைய வாழ்க்கையின் மூலமாக, பல பாத்திரங்களின் மூலமாக கம்பர் கடத்துகிறார் என்று யோசித்து பார்க்கிறேன். இதே பாண்டிச்சேரி கம்பன் கழகம், நாங்கள் போய் பக்தி நனி சொட்ட சொட்டன்னு பேசிட்டு உட்காந்துருக்கோம். ரொம்ப களைப்பாக நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது கலை நிகழ்ச்சி தொடங்குது. எனக்கு சொல்லுவதற்கே மனமெல்லாம் பதறுகிறது. 1990, இன்றிலிருந்து 37 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். கீழே மேலே நாட்டுப்புற கலைஞர்கள் ஏறி நின்று கம்பராமாயணத்தை அவர்கள் நாட்டார் வழக்காட்சியல் மூலமாக பரப்புகின்ற ஒரு கலை நிகழ்ச்சி.
உங்கள் எல்லாருக்குமே மறந்து இருக்காது, நான் பெயரை சொன்னால் நினைவுபடுத்திக் கொள்வீர்கள். விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் பேராசிரியர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையிலே கோலோச்சிய இருவர். விஜயலட்சுமி அம்மா அவர்களும் முனைவர் விஜயலட்சுமி அம்மா அவர்களும் முனைவர் நவநீத கிருஷ்ணன் அவர்களும் மேடையில் தோன்றாங்க. பசுமையான அந்த வயதிலே பசுமையாக மனதிலே பதிந்த அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன். மூத்தோர்களை நினைக்கின்ற பொழுது இந்த இயற்கைக்கும் அந்த படைப்பாளனுக்கும் நாம் ஒரு நன்றியை நமக்கே தெரியாமல் செலுத்திக் கொள்கிறோம். இந்த மூத்தவர்களை நான் நினைவில் கொள்கிறேன். 2 பேரும் மேடைக்கு வராங்க. அந்த அம்மா கண்டாங்கி சேலை கட்டி இருக்கு, ஐயா நல்ல பஞ்சகச்சத்தை நல்ல இருக்க கட்டி இருக்கார், எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சொக்காயை போட்டுக்கிட்டு அப்படி வர்றார். நல்ல ஆஜானுபாகுவான உயரம் அவர். அம்மாவும் ஐயாவும் வந்து நிற்கிறாங்க. உடனே அம்மா கிட்ட ஐயா கேட்குறார், என்ன பெரிய ராமாயணம்னு 3 நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ராமாயணத்தை, அப்படி என்னதான் இருக்குது ராமாயணத்தில், இந்தா இங்கே வா அப்படின்னு அவர் யாரையோ கூப்பிடுறார். ஒரு ஆள் வரார், அந்த எலுமிச்சப்பழத்தை கொடு அப்படின்னார். அந்த அம்மா அந்த ஐயா வந்து எலுமிச்சப்பழத்தை கொடுத்தார். என்ன பெரிய ராமாயணம், 12,000 பாட்டான், வருஷத்துக்கு 3 நாள் கூடி பேசுகிறீங்க, அப்படி என்னதான் இருக்குது உங்கள் ராமாயணத்தில், இந்தா இந்த எலுமிச்சப்பழத்தை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ளே ராமாயணத்தை நான் சொல்லி முடிச்சிருவேன்னார். நாங்கள்லாம் அப்படி வாய் திறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், குழந்தைகள் ஏன் தெரியுமா இப்படியான நிகழ்த்துதல்களை வாய் திறந்து பார்ப்பதில்லை? இது வந்துருச்சு, எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கவான் மாதிரி எல்லா சுவையையும் இதில் கொடுத்து விட்டோம். பெரியவர்கள் எது சொன்னாலும் அதை ருசிக்கக்கூடிய ஒரு ஊரில் என்று சொன்னவுடன் வாய் திறந்து கேட்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து பிள்ளைகளை நாம் வழிதவற வைத்து விட்டோம். அந்த நிகழ்ச்சியில் வந்து உட்காந்துருக்கேன், ஐயா சொல்கிறார் எலுமிச்சப்பழத்தை தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ளே நான் ராமாயணத்தை சொல்லிடுவேன்ட்டார். நாங்கள்லாம் யோசித்து பார்க்குறோம், இதான் பெரிய புத்தகம். இதோ நான் 10வது வகுப்பு படிக்கின்ற பொழுது பேச்சு போட்டியில் கலந்து கொண்டதனால் முதல் பரிசு கம்பராமாயணத்தில் பெற்றதனால் எனக்கு கிடைத்த புத்தகம். நான் இன்றைக்கும் அதை கையில் வைத்திருக்கிறேன். இந்த பெரிய புத்தகத்தை இந்த ஐயா எலுமிச்சப்பழத்தை தூக்கி போட்டு பிடிச்சிடுறேன்னு அதுக்குள்ள சொல்லிடுறேன்ட்டாரு. சொல்லிடுவாரோ? சொல்லிட்டாருங்க. எல்லாரும் ஆர்வமாக பார்க்குறோம். வச்சு சொன்னார், விட்டாம்பர் ராம. என்னது அப்படின்னாங்க அந்த அம்மா. மறுபடியும் பிடிச்சிக்கிட்டார். இப்போ என்னங்கிற, சொல்ல விடுவியா விட மாட்டியா அப்படின்னு கேட்டார் அந்த அம்மாட்ட. இல்லை சொல்லும், சொல்லி பாரும் அப்படின்னாங்க அந்த அம்மா. அம்பு விட்டாம்பர் ராம செத்தாம்பர் ராமன. இவ்வளோதானே ராமாயணம்? அம்பு விட்டாம்பர் ராம செத்தாம்பர் ராவண. இதுக்கு எதுக்கு 12,000 பாட்டு அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த அம்மா பாட ஆரம்பித்தாங்க. கம்பன் என்பது கதை அல்ல, கம்பன் என்பது சூத்திரம். கம்ப சூத்திரத்திற்குள்ளாக நாம் சில விஷயங்களை தேடி போகின்ற பொழுது பூட்டுகள் நிறைய கிடைக்கும். தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போனால் அந்த பூட்டுகளுக்கான சாவி கிடைக்கும். அந்த பூட்டையும் சாவியையும் போட்டு திறப்பதன் மூலமாக மனித வாழ்க்கையின் ரகசியங்களை திறந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வாசிப்பாளர்களுக்கு கிடைக்கிறது. அதனால் தான் கம்பனை தேடி தேடி படிக்கிறோம். நான் ஒரே ஒரு பாடலை சொல்லி நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். ஏன்னா தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பில்லை. முகவுரையாக உங்கள் அத்துணை பேரையும் தயார் செய்கிறேன். கம்பர் ஒரு காட்சியை அமைக்கிறார். கம்பரனுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் ஆழமான பொருள் உண்டு. போகிற போக்கிலே எந்த பாட்டையும் கம்பன் படைக்கவே இல்லை. ஒவ்வொரு பாடலுக்கு உள்ளேயும் ஒரு ஆழ்ந்த ரகசியம் பொத்தி கிடக்கிறது. இப்ப நாம எல்லாருமே மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்த மனித நேயம்
இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் பெரியவர்கள் இல்லை என்று சொல்கிறார். குழந்தைகள் அப்படி என்றால் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். பசித்த ஒரு குழந்தை தாய் வீட்டை பூட்டிக் கொண்டு போய்விட்டாள் என்று வாசலில் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது தன் குழந்தைக்கு மட்டுமல்ல அந்த குழந்தைக்கும் சேர்த்து சோறூட்டிய காலம் ஒரு காலமாக இருந்தது. இன்றைக்கு நாம் அதை முன்னெடுக்க முடியவில்லை. என் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுக்கு நீ யாரு என்று அந்த தாய் வந்து கேட்டிடுவாளோ? 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது 2 குழந்தைகளையும் பிரித்து விடக்கூடிய தன்மை இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் பிரித்து விடுகின்ற பொழுது உனக்கோ இதுக்கோ என்ன சம்பந்தம், உன் வழியை பார்த்துட்டு போய் என்று சின்ன குழந்தை பேசுகின்ற வாய்ப்பை இன்றைக்கு தெருக்கள் பெற்றுவிட்டன. வாசலில் கோபித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கின்ற குழந்தையை பார்த்து என்ன உட்கார்ந்து இருக்கிறார், நான் அப்பா திட்டார், நான் இனிமேல் வீட்டுக்குள்ள போக மாட்டேனா, ஓங்கி கன்னத்தில் ஒன்று அரைந்து அப்பா தானே திட்டினார், உன்னை திட்டுவதற்கு அப்பாவுக்கு என்ன அதிகாரம் இல்லையா என்று கேட்கின்ற பெரியப்பனின் குரலை இன்றைக்கு நாம் இழந்து விட்டோம். வாழ்க்கையில் மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த தன்மையை இழந்து நிற்கின்ற நமக்கு இலக்கியத்தின் மூலமாக உயிர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பெரும் வித்தையை, ரசாயனத்தை கம்பர் செய்கிறார். ஒரே ஒரு காட்சியை நான் சொல்றேன். பசித்து கிடக்குது அன்னப்பறவை. பசித்து கிடக்கின்ற அன்னப்பறவை தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய குஞ்சுகளை மிக பெருமையோடு வளர்த்திருக்கக்கூடிய அன்னப்பறவைகள். அவை குளத்திலே அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு நாட்டை காட்டுகிறார் கம்பர். அதுங்க என்ன பண்ணிச்சு, அந்த ஊர்ல பெண்கள்லாம் அப்படி போன உடனே அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பின்னால நடந்துருச்சான் எல்லா அன்னப்பறவையும். ஏன்னு பார்த்தா அந்த பெண்களுடைய கண்கள் மீன்களை உண்ட கண்கள் போல் இருந்தனவாம். இப்போ ஒரு டவுட் வருது, அன்னப்பறவை மீன் சாப்பிடுமா? அது பாலும் தண்ணியும் தானே பிரித்து சாப்பிடும். எல்லா பறவையும் மீன் சாப்பிடும். நமக்கு தான் சில விஷயங்களை சொல்லும்போது சில விஷயங்களை நம்ப முடியறதில்லை. இந்த கண்கள் மீன் உண்ட கண்கள் போல் இருக்கின்றனவே, இதில் கொத்தினால் மீன் கிடைக்குமோ என்று அன்னப்பறவைகள் எல்லாம் அந்த பெண்களின் பின்னால் போன உடனே குஞ்சு பறவைகள் தவிச்சு போச்சான். அச்சோ அம்மா அப்பாவை காணமே, எனக்கு பசிக்குதேன்னு சொல்லிட்டு அந்த குஞ்சுகள் அப்படியே உலா பசியோடு உலா வரும் பொழுது அது கரைக்கு வருது. கரையில் ஒரு எருமை படுத்துட்டு இருக்கு. அந்த எருமையினுடைய கால் இருக்குல்ல, கால் அதுல இந்த குஞ்சுகள் பற்றுச்சான். எப்படி எழுதுறோம் பாருங்க. நான் இதை சொல்லுகின்ற பொழுதே உணர்ச்சி வசப்படுகிறேன். என் கண்கள் குளமாகின்றன. அந்த குஞ்சுகளினுடைய பசியின் அசைவை, பசியுடன் கூடிய அந்த குஞ்சுகளின் அசைவை அது பட்டவுடன், காலில் பட்டவுடன் புரிஞ்சிருச்சா எருமைக்கு. அடடா, பசித்து மோதும் என் கன்றின் அசைவு இந்த குஞ்சுகளில் இருக்கிறது என்று சொன்னவுடன் அதனுடைய மடியிலிருந்து பால் வடிய தொடங்கிருச்சான். அந்த பாலில் தண்ணீரில் அந்த பால் கலக்குது. அதான் தண்ணீரையும் பாலையும் பிரித்து சாப்பிடுமே அன்னக்குஞ்சு. அந்த அன்னக்குஞ்சுகள் அந்த பாலை உண்ணுகின்ற பொழுது அப்படியே அதுக்கு தூக்கம் தள்ளாடுது. உடனே கூட அங்கே இருக்கிற தேரைகள், தவளை மாதிரி இருக்கோல தேரை, அந்த அன்னக்குஞ்சை தாளாட்டுகின்றன என்று எழுதுகிறார் ஒரு பாட்டிலே கம்பர். அந்த பாட்டை நான் அப்படியே சொல்லுகிறேன். சேல் உண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம், மால் உண்ட நளினம் பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, காலுண்ட சேற்று மேதி கன்று உள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை படித்த உடனே என் மனசு என்ன தெரியுமா யோசிச்சுது? அன்னக்குஞ்சுக்கு தானே பசிக்குதுன்றதுனால எருமை பால் சோறாமல் இல்லை, பால் சோறுகின்ற எருமை கன்று அன்னக்குஞ்சுகளுக்கு பாலூட்டி அந்த அன்னக்குஞ்சுகளை தேரை தாளாட்டும். ஒவ்வொரு உயிர்களும் இன்னொரு உயிருக்கு பசிக்கு தன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுக்கும், தன் உதிரத்தை உணவாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாய்மையை
கம்பர் தன்னுடைய பாட்டின் மூலமாக முன்வைக்கிறார். இப்படி தேடிக்கொண்டே போனால் மனிதத்தை, பல்லுயிரையும் சேர்த்து வாழ வைக்கக்கூடிய மனிதத்தை கம்பர் பேசியபடி இருக்கிறார் காப்பியம் முழுக்க. இப்போ ஒரு காப்பியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அந்த காப்பியத்திற்குள்ளாக எனக்கு ஒரு சுவை இருக்க வேண்டும். எந்த சுவையை சான்றோர்கள் ரசிக்கிறார்கள்? ஒரு பாட்டை படிக்கின்ற பொழுது எனக்கு எப்படியான மன சிலாகிப்பு வருகிறது? இந்த காப்பியத்தில் விஞ்சி இருப்பது இலக்கியத்தின் சுவையா? இலக்கியத்தின் சுவைக்காக நாம் காப்பியத்தை தேடுகிறோமா? இல்லை, பாத்திர படைப்பின் வடிவமைப்புக்காக இந்த காப்பியத்தை தேடுகிறோமா? சில பாத்திரங்களை எல்லாம் இவர்கள் பேசுவார்கள். ஒரு மனிதனுடைய மனதிலே இத்தனை பிம்பங்களா என்று யோசிக்கக்கூடிய வகையிலே கம்பர் பல பாத்திரங்களை வடிக்கிறார். ஒரு இலக்கியம் இந்த அளவிற்கு சுவைக்குமா என்கின்ற அளவிலே தன்னுடைய பாடல்களை எழுதுகிறார். TKC சொல்லுவார், கம்பன் பொல்லாதவன், அவனை ரயில் பயணங்களில் மட்டும் கையில் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் நான் திண்டிவனத்தில் இறங்கி இருக்க வேண்டும், விழுப்புரத்தில் வந்து இறங்கினேன்பர். கம்பன் நம்மை தனக்குள்ளாக வசீகரித்துக் கொள்கிறான். கம்பனுடைய பாடல்கள் நம்மை வசீகரிக்க செய்கின்றன. உள்ளுக்குள் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்முடைய மனதை பிசைய வைக்கக்கூடிய அந்த சூத்திரத்தை, அந்த ரசாயன மாற்றத்தை கம்பர் தன்னுடைய கவிதைகளில் வைத்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய மனங்களை எல்லாம் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் கம்பனுடைய பாடல்களுக்கு இருக்கிறதவா, இல்லை கம்பன் படைத்த பாத்திரங்களுக்கு இருக்கின்றனவா என்பது விவாத மேடை. ஐயா அவை நடராஜன் சொல்வதை போல் சொன்னால் இது ஒன்றும் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று இல்லை. இந்த பக்கத்துலேருந்து ஒரு பூந்தி மோதுச்சுன்னா, இந்த பக்கத்துலேருந்து இன்னொரு பூந்தி மோதுச்சுன்னா, ரெண்டு பூந்தியும் கலந்து மோதுனா நமக்கு கிடைக்கிறது லட்டுன்னு சொல்வார். அதனால் ரெண்டு பேரும் மோதிக்கொள்ளட்டும், ஆனால் அது பூந்தி மழைதான். ஏனென்றால் இப்பொழுது கம்பனில் நாம் நனைய போகிறோம். நான் யோசித்து பார்க்கிறேன், எத்தனையோ இலக்கியங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு காலம் தந்திருக்கிறது. இருந்தாலும் கம்பனை தொட்டவர்கள் தோற்றதே இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், கம்பனை தொட்டவர்கள் தோற்றதே இல்லை. ஏனென்றால் கம்பன் தன்னை தொட்டவர்களை தோற்க விட்டதில்லை. கம்பன் பிடித்து கொள்வான். உங்களுடைய ரசனையின் மூலமாக நீங்கள் அவனை பிடித்து 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 மேலே ஏறுகின்ற பொழுது, நான் அழுதிருக்கிறேன், சிரித்திருக்கிறேன், நான் சத்தம் போட்டு கோபப்பட்டிருக்கிறேன், இது எல்லாம் கம்பனின் பாட்டிலே சாத்தியமாகி இருக்கிறது. நேற்று என்னுடைய மகன் இந்த புத்தகத்தை அலமாரியிலிருந்து எனக்கு எடுத்து கொடுக்கின்ற பொழுது இந்த பக்கத்தின் முதல் பக்கத்தை பார்த்தால் நான் இப்படி பொம்மைகள் படத்தை ஒட்டி இருக்கிறேன். தம்பி கேட்டான், உன்னுடைய புத்தகத்தில் ஏனம்மா பொம்மைகள் படத்தை ஒட்டி இருக்கிறாய் என்று. பொம்மைகளோடு விளையாடுகின்ற வயதிலே என் கையில் வந்த புத்தகமடா இது, அதனால் பொம்மைகளை வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். குழந்தை பருவம் முதலாக கம்பனை வாசிக்கின்ற நான், மூமு இஸ்மாயில் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி நான் தொடங்கி வைக்கிறேன். மூமு இஸ்மாயில் அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர், வேறு நம்பிக்கையை சார்ந்தவர். அவர் சொல்லுவார், நான் நீதிபதியாக வந்து அந்த இருக்கையில் உட்கார்ந்து ஒரு வழக்கை விசாரிக்கின்ற பொழுது எப்படி தீர்ப்பெழுத வேண்டும் என்கின்ற குழப்பம் எனக்கு வருகின்ற பொழுது நான் வீட்டிற்கு சென்று கம்பராமாயணத்தை எடுத்து வாசிக்கிறேன். என் மனதிலே ஒரு தெளிவு பிறக்கிறது. என் வழக்கிலே நான் இதுதான் தீர்ப்பு என்று எழுதுகிறேன். என் தீர்ப்பிலே நான் கடவுளுக்கு முன்னால் நியாயமானமாக நிற்பதற்கு எனக்கு கம்பன் கை கொடுக்கிறான் என்று எழுதுகிறார் மூமு இஸ்மாயில் அவர். என்ன பேர்னு தெரியலை. இப்போல்லாம் நாம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி மன்றங்களில் தானே சொல்ல முடியும். அஜீஷ், நான் சொன்னேன் அஜித் ஓகே, இஷ்ன்றீங்களே அது என்னது? இல்லை சொன்னாங்க இஷ்ஷு சவுண்ட் சேர்க்கணும்னு. சரி, ரவீஷ், ரவி தெரியுது எனக்கு, அது என்ன இஷ்ஷு? சுஜித் தெரியும், சுஜீஷ். எனக்கு நான் என்ன கவலை தெரியுமா, எனக்கு இந்த கீழடியை தோன்றாங்க, நாம் எல்லாம் தமிழ் மரபு கொண்டவர்கள்னு சொல்கிறோம்ல, அதை பேர் வச்சு தானே சொல்கிறோம். நீ என்ன பேர் வச்சிருக்கேன்னு எனக்கு கேட்காதீங்க. எங்கள் அம்மா அப்பா என் பேரை அரபியிலையும்
பாரசீகத்திலையும் வச்சு விட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பில்லை. அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றக்கூடாதுங்கிறதுனால அந்த சொல்லோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் நான். சில பெயர்களை வைக்கின்ற பொழுது, மண்ணை தோண்டி எடுக்கின்ற பொழுது இது தமிழ் மரபு சார்ந்த மண் என்று சொல்லுவதற்கு பெயர்கள் தானே நமக்கு மிச்சமாகி இருக்க போகிறது. அதனால் பெயர்களை பார்த்து வைப்போம். குழந்தைகளுக்கு பெயர்களை மிக மிக கவனமாக வைப்போம். இந்த வில்லு உடைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம். அதில் அது எப்படி, நீங்கள் நல்லா உள்ளே போய் அந்த கம்பராமாயணத்தை படிச்சிங்கன்னா எல்லாரும் வில் எடுத்து உடைக்கிறாங்க. இவர் எப்படி உடைச்சாருன்னா இந்த இடது கரத்தால் எடுக்கிறான். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். இப்படி எழுதுகிறார் கம்பர். நர்த்தகி நட்ராஜ் என்கின்ற சென்ற அரசின் திட்டக்குழு உறுப்பினராக இருந்த ஒரு நாட்டிய கலைமணி, அந்த அம்மா ஒரு முறை இந்த தனுஷை எடுத்து உடைக்கிற ஒரு காட்சி, அந்த உடைக்கிற காட்சியில் அவங்க அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்க, கைத்தட்டல் வாங்கியிருக்காங்க. அந்த சபையில் உட்கார்ந்திருந்தது யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இது நர்த்தகி நட்ராஜ் அவர்களே என்னிடத்தில் சொன்னது. அவங்க சொன்னாங்களாம், உங்களுடைய நாட்டியத்தில் அடுத்த முறை இந்த காட்சியை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் எடுத்து உடைச்சிங்க, உடைச்ச பொழுது அரங்கமே ஆர்ப்பரித்தது, ஆனால் இத்தகைய காட்சி கம்பனில் இல்லை. அவன் உடைச்சது யாருமே உடைச்சதை பார்க்கவே இல்லை, கேட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு. அந்த அந்த வித்தை தான் கம்பன். நீங்கள் காட்சியில் மனதில் படுத்திக் கொள்ளலாமே தவிர நீங்கள் காட்சியாக அதை வடிவமைத்து நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அதுதான் ஒரு இலக்கியத்தின் வெற்றி. ஆயிரம் வார்த்தைகளில் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாமே தவிர அப்பொழுதும் அதனுடைய பொருளை முழுமையாக காட்சிப்படுத்தி விட முடியாது என்பதனால்தான் கவி சக்கரவர்த்தி அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான். எல்லோரும் கவிக்கோவாக இருக்கலாம், கவியரசாக இருக்கலாம், கவி பேரரசாக இருக்கலாம். கம்பன் ஒருவன் தான் சக்கரவர்த்தியாக உட்காருகிறான் என்றால் சக்கரவர்த்தியாக அவன் உட்கார்ந்ததற்கான சூட்சுமம் தான் அவனுடைய இலக்கிய சுவை. சின்ன பசங்க எழுதினாங்க இன்னைக்கு, எப்படிப்பா ராமன் அதை உடைச்சான்னு மலர்விழி கூட நிறைய வார்த்தைகளில் அதை சொன்னாங்க. ஒரு பையன் அப்படி எழுதினாமா, எப்படி ராமனுக்கு அப்படி ஒரு ஆற்றல் வந்ததுன்னா ஒரே வரியில் எழுதினாயா அந்த பையன், புருவம் எனும் வில் வளைத்தாள் சீதை, அந்த போதையிலே வில்லொடித்தான் ராமன். அவ்வளோதான். பூமியில் மகளிர் கடைக்கண் காட்டிவிட்டால் மண்ணில் இளைஞருக்கு மாமலையும் ஓர் கடுகு, அப்படி போட்டு அடிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு பாட்டு சொன்னாங்க, அந்த மலரிடை உறங்கும் செய்யாளுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் அழகு. லக்ஷ்மி தூங்கிட்டு இருக்கிறா, ஏன்னா அவகிட்ட பொருள் கொடுன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, ஏன்னா இல்லாதவர்கள் அந்த நாட்டில் யாரும் இல்லை என்பதனை கம்பன் அந்த வார்த்தைகளில் சொன்னான். இதைவிட சிறப்பானதான் இலங்கை மாநகரம். கம்பர் எழுதுறார், அயோத்தியை விட சிறப்பானதான். அது என்ன சிறப்பு தெரியுமா? வெளிநாட்டு அறிஞர்கள் நாடு உறங்கி கொண்டிருக்கிறதுன்னு எழுதுறதுக்கு பல எழுத்துக்களை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். வெளிநாட்டிலே லண்டன் மாநகரம் உறங்கி கொண்டிருக்கிறது என்று ஒரு ஆங்கில கவிஞன் எழுதினான். லண்டன் மாநகரம் உறங்கி கொண்டிருந்தது எப்படி என்றால், ஒரு தாயின் மடியிலே ஒரு குழந்தை உறங்குவதை போல் லண்டன் மாநகரம் உறங்கி கொண்டிருந்ததுன்னு எழுதினான். அது ஒரு குறிப்பு, உலக இலக்கியங்களில் அது ஒரு குறிப்பு. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அந்த ஊரில் குடிகாரர்களையும் பைத்தியக்காரர்களையும் தவிர எல்லோரும் உறங்கி கொண்டிருந்தார்கள் என்று எழுதினான் ஆங்கில கவிஞன். கம்பன் எழுதினான் தெரியுமா? இலங்கை மாநகரம் உறங்கி கொண்டிருந்தது, அரக்கியர் உறங்கினர், மேதி உறங்கியது, பைத்தியக்காரர்களும் உறங்கி கொண்டிருந்தார். பைத்தியக்காரங்க கூட நிம்மதியாக உறங்குற நாடு இலங்கை நாடு. அப்படி இருந்ததாம் ராவணனின் ஆட்சி. அவன் மனதிலே அந்த அழுக்கு புகுவதற்கு முன்னால் எல்லாம் சுகமாக இருந்த காலம் இலங்கையின் பொற்காலம். இப்படி எழுதுகிறார் கம்பர். யோசித்து பார்த்தால் இவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க பேசிட்டு வந்ததில் என்னன்னா, இந்த பட்டிமண்டப பேச்சாளர்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு கூட
நாம் கேட்டு கேட்டு பழகிட்டோமா? சில பட்டிமண்டபங்களை கேட்க வரும்போது என்ன ஜோக்கே இல்லையே, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீர்த்து போன இடம்தான் இலக்கிய மேடைகளில் ஜோக் சொல்கிற இடம். ஜோக் சொல்கிறதுக்குன்னு ஒரு மேடை இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஜானர் இருக்குது, அங்கே அதை கேட்டுக்கலாம். இலக்கிய மேடைகள் கண்ணியமாகவும் மரபு சார்ந்தும் இலக்கிய சொற்களால் நிறைந்தும் அந்த இலக்கியத்தில் மகிழ்வுறவும் மக்களை செய்விக்கக்கூடிய வித்தை கொண்டதுதான் அந்த இலக்கிய மேடைகள். அதில் மிக சிறப்பாக அவர் கொண்டு வந்திருக்கார். நான் இடையிடையிலே சில குறிப்புகள் சொல்வேன். அது புதிதாக கம்பராமாயணம் கேட்கக்கூடியவர்களுக்கான சொல், ஆழ்ந்த அவிழ்ந்த சான்றோர்களுக்கான சொல் இல்லை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்கின்ற சொல் கம்பராமாயணத்தில் இல்லை. இது கம்பன் சொல்கிறான் என்று நாம் சொல்ல முடியாது, இது இல்லை. இன்னும் ஒன்று என்னன்னா, லக்ஷ்மணன் சீதைக்கு கோடு போட்டான்னு சொல்கிறோம்ல, சீதை லக்ஷ்மண ரேகை, அது கம்பராமாயணத்தில் இல்லை. அது வால்மீகி ராமாயணத்தில் கூட இல்லை. அது அனந்த ராமாயணத்தில் வரும் ஒரு குறிப்பு. நிறைய ராமாயணங்கள் உண்டு. அந்த ராமாயணங்களிலேயே மனம் லயிக்க லயிக்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் குமரகுருபர சுவாமிகள் கம்பராமாயணத்தை பேசிய பொழுது அந்த கூட்டத்திலே இருந்து குமரகுருபரர் கம்பராமாயணத்தை பேச கேட்டவர் தான் துளசிதாசர். அவர்தான் துளசி ராமாயணத்தை எழுதுகிறார். இந்த செய்திகள் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்றால், உங்களைப் போல நிகழ்ச்சியில் பேச மட்டுமல்ல, மற்றவர்கள் பேசியதை கேட்டு கேட்டு பெற்ற இந்த ஞானம்தான் இந்த குறிப்புகள். அதனால் இந்த மேடைக்கு வரக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கட்டும், கேட்டு பழகட்டும். ஒரு வார்த்தையை, ஒரு இலக்கியத்தை, ஒரு பாட்டை, ஒரு விருத்தத்தை பேசி கேட்டு அதற்கான விளக்கங்கள் தெரிகின்ற பொழுது இந்த நுவான்சஸ் என்று சொல்வார்கள், இந்த நுட்பங்களை பிள்ளைகள் கேட்டு அறிய அறிய, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டிற்கான சூழ்நிலையில் அரசியலை, பொருளாதாரத்தை, இந்த நாட்டிற்கான வளத்தை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகின்ற சக்தி இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கான பயிற்சி பெறுகின்ற பொழுது சாதாரணமானவர்களுக்கு வாய்க்கும். அதனால் குழந்தைகளை இனி இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து உட்கார வைத்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு வீட்டிற்கு சென்று இந்த விஷயங்களை உணவு உண்ணுகின்ற பொழுது விவாதியுங்கள். அத்தகைய குடும்பங்களாக நிறைந்திருந்த தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே அறிவிலே சிறந்து முதன்மையான மாநிலமாக விளங்கி கொண்டிருந்தது என்று சொல்கிறார். அதனால்தான் கம்பர் பிறந்த தமிழ்நாடு என்று சொன்ன பாரதி அதற்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார், கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன்? புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. அடுத்தது என்ன? நெஞ்சை அள்ளுமோர் சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுப்பா, இவங்க மனோன்மணியம் பேசுறதுக்கு முன்னால சொல்றேன். சிலம்புன்றத நகை தானே, சிலம்புன்னு சொல்லி விட வேண்டியது தானே. ஏன் பாரதி மணியாரம் என்றான்? அது எப்படி? ஏன் மணியாரம்? ஏன் தெரியுமா? சிலம்பு கால் சிலம்ப உடைச்சாளா? கண்ணகி கால் சிலம்ப உடைச்சாளா? கால் சிலம்பு உடைக்கும் போது அந்த சிலம்புலேருந்து என்ன தெரிச்சுது? மணி தெரிச்சுதா? தருக என தந்து அச்சிலம்பை முன்வைப்ப கண்ணகி அக்கால் சிலம்பு உடைப்ப வாய் முதல் தெரித்தது மணி. சரியா? மணி கண்ட தாழ்ந்த குடையினன் வளைந்த செங்கோலன், இதெல்லாம் பாட்டிருக்கல்ல. மண்பதை காக்கும் தென்புலம் காவல்ல. சிலம்பு உடைஞ்சதில்ல, ஒரு மணி தானே வாயில தரைச்சுது, மற்ற மணிலாம் எங்க கீழே கடந்ததில்ல. அதெல்லாம் கோத்து எடுத்து தான் சிலப்பதிகாரத்தை எழுதினார் இளங்கோவடிகள். அதனால்தான் சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு.
நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது உலகத்திலேயே ஓஷோ சொல்வார், த லக்ஸூரியஸ்ட் திங் அண்டர் த ஸ்கை இஸ் லிட்ரேச்சர் என்று சொல்லுவார். உலகத்திலேயே ஆடம்பரமான பொருள் எது என்றால் இலக்கியம்தான் என்று சொல்லுவார். இலக்கியம் போல் ஒரு ஆடம்பரமான பொருள் வேறு கிடையாது. அதை நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம்.